Hi guys, welcome to another Kaggle IAS Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லா அப்படின்னா நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் இதை பற்றி சொல்லக்கூடியது தான் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாங்கிறது என்னன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை பற்றி தான் ஓம்ஸ் லா சொல்றது. இப்போ அதோட டெஃபினேஷன் பார்ப்போம். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ஓம்ஸ் லா அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ஓகே, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த ரேஷியோ பிட்வீன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன? வோல்டேஜ் தான் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ரேஷியோ பிட்வீன், ரேஷியோவா எதுக்கும் ரேஷியோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வோல்டேஜுக்கு. எங்கே போகிற வோல்டேஜ்? த டூ எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர், அக்ராஸ் த டூ எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர். ஒரு கண்டக்டருக்கு அக்ராஸ் அந்த ரெண்டு சைடில் இருக்க எண்ட்லையும் அக்ராஸாக போகக்கூடிய வோல்டேஜுக்கும் அந்த கரண்ட் த்ரூ இட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வோல்டேஜுக்கும் இந்த கரண்ட்டுக்கும் இருக்க ரேஷியோ பற்றி இங்கே சொல்கிறாங்க. ஓகே, at a constant temperature the ratio between potential difference V across the two ends of the conductor. கண்டக்டரோட ஒரு கண்டக்டர், இதான் கண்டக்டர் அப்படின்னா இந்த கண்டக்டரோட ரெண்டு எண்டில் போகக்கூடிய வோல்டேஜ் அதை பற்றியும், அண்ட் த கரண்ட் த்ரூ இட், இந்த கண்டக்டர் வழியாக போகக்கூடிய கரண்ட் அதுவும் கான்ஸ்டன்ட். அதுதான் வந்துட்டு ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஓம்ஸ் லா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, R is equal to V/I. இதுதான் ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா. ஓம்ஸ் லா பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? R is equal to V/I அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். இங்கே என்ன மேலே கொடுத்துருக்கேன்? V. Vனா வோல்டேஜ், Iனா கரண்ட்டு, Rனா ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்மளுக்கு இங்க ஓம்ஸ் லா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன்? R is equal to V/I அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க R கீழே இருக்கு. அப்போ Rக்கு வந்துட்டு ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? V/I. V/I அப்படி இருக்கு. இப்போ நம்மளுக்கு வோல்டேஜ் இருக்கு, கரண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். ஒரு சமயம் வந்து உங்களுக்கு ஒரு வோல்டேஜும் கரண்ட்டும் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னா நீங்க அப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவீங்க. அதே V is equal to I into R. ஓகே, V is equal to I into R. நம்மளுக்கு இப்போ வந்து வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை? கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு தேவை. இப்போ I is equal to V/R. ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஃபார்முலாஸை இதுல இருந்தே நம்மளால எழுத முடியும். இதோட ரிலேஷன்ஷிப்பை தான் வந்துட்டு நம்மளுக்கு ஓம்ஸ்லாம் இங்க சொல்றாங்க. ஓகே, நம்மளால ஒரு இந்த மூணுக்கு இப்போ வந்து R இது வந்து காமன், ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் பை கரண்ட் அப்படிங்கிறது வந்து காமன். அப்போ இதை வச்சு நம்மளால வோல்டேஜும் கண்டுபிடிக்க முடியும், இதை வச்சு நம்மளால கரண்ட்டும் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் வந்துட்டு ஓம்ஸ் லா. தேங்க்யூ.